சத்தி ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சென்ட்டோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா இருந்ததுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் 30 லட்சம் வரைக்கும் வந்துருச்சுங்க. அதை விட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு கண்டிப்பாக ரேட் ஏறுங்க. லேண்ட் வேல்யூ ஏறதுக்கு ஒரு 2-3 விஷயங்கள் போதும் மேடம். லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் சத்தி NH ரோட்டு மேலே, அதாவது 65-209 நேஷனல் ஹைவேக்கு மேலே இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்குங்க. கவர்மெண்ட் அலாட் பண்ணியிருக்க மெட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உக்கடத்துலேருந்து ஆரம்பிச்சு மெட்ரோட கடை ஸ்டாப் நம்ம லேஅவுட் வந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே கடைசி பஸ் ஸ்டாப்லேயே அமைஞ்சிருக்குது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரணம்பட்டியில் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் உள்ள போனாலே சென்ட் 15 லட்ச ரூபா சேல்ஸ் ஆகிட்டு இருக்குங்க. மெயின் ரோட்டுக்கு பக்கமாக 30 லட்சம் போயிட்டு இருக்குங்க. அப்படிங்கிறப்ப இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாங்குற பிரைஸோட கண்டிப்பாக ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸில் உங்களுக்கு நல்லா ரிட்டர்ன்ஸ் இருக்குங்க. நாங்கள் சத்தி ரோட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 9,90,000 கொடுக்குறோம். பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாமே தார் ரோடு, ஸ்ட்ரீட் லைட்டு, வாட்டர் டேங்கு, பைப் லைனு, காம்பவுண்ட் சவர், ஆர்ச்சி கேட் எல்லாமே டெவலப் பண்ணிட்டோங்க. ரோட்லேருந்து 5 மினிட்ஸ் ட்ராவலில் ஸ்கூல்ஸு, காலேஜ், ஹாஸ்பிட்டல் 3மே இருக்குங்க. HDFC, பஞ்சாப் நேஷனல், LIC எல்லா பேங்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அப்ரூவல் பண்ணி வச்சிருக்கோம். கஸ்டமரோட ப்ரொஃபைல் கொடுத்தா போதும், உங்களுக்கு 7 நாளில் கண்டிப்பாக லோன் பண்ணி கொடுக்கலாங்க. சரணம்பட்டியை தாண்டினோன்னா கோயில்பாளையங்க. கோயில்பாளையத்துலேருந்து சத்தி ரோட்டு மேலே வந்தீங்கன்னா 1 கிலோமீட்டரில் குன்னத்தூர் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குங்க. சரவணம்பட்டியில் மிஸ் பண்ணிட்டேங்க. அதை மாதிரி டெவலப்மெண்ட்டில் ஒரு இடம் வேணும் அப்படின்னா 100% இந்த லேஅவுட்டை தவிர இப்போதைக்கு உங்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. சக்தி மெயின் ரோட்டில் கோயம்புத்தூர் சக்தி ரோட் சரவணம்பட்டியில் இன்றைக்கி ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா ஒரு சென்ட்டுக்கு 30 லட்ச ரூபாய் இல்லாமல் வாங்க முடியாதுங்க. ஆனால் அதே டெவலப்மெண்ட்டோட அதே மெயின் ரோட்டில் நமக்கு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே அதை விட 3 மடங்கு கம்மியான ப்ரைஸில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு லொக்கேஷன் அனுப்புன லொக்கேஷனுக்கு நம்ம வந்தாச்சு. இதுதான் சக்தி மெயின் ரோடுங்க. இங்கேருந்து ஜஸ்ட் நடந்தே வந்துடுங்க அப்படின்னு சொன்னதுனால ஜஸ்ட் நானும் வாக்கபிள்லேயே போக போகிறேன். வாங்க போகலாம். அப்பா சைட்டுக்குள்ளே வந்தாச்சுங்க. ஆண்டூர் ப்ராப்பர்ட்டிங்க. நீங்கள் நடந்தே வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, எப்போவுமே கரெக்டாக ஒரு ட்ரஸ்டபிளான இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நான் நடந்தே பார்த்துருவோம் அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலாக 1 கிலோமீட்டரும் நடக்கிற டிஸ்டன்ஸ் தான். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேர்க்காமல் விறுவிறுக்காமல் கூலாக நடந்து வந்திருக்கேன். என்னென்னா இங்கே பாருங்களேன், இடையில அதாவது அந்த மெயின் ரோடு சக்தி மெயின் ரோட்டுக்கும் நம்ம சைட்டுக்கும் கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தென்னந்தோப்பு மட்டும்தாங்க. இதை கிராஸ் பண்ண உடனே சைட்டு வந்துருச்சு. ஸோ இப்போது எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா அண்ணா எங்களை என்ன சொல்லி கூப்பிட்டுருந்தாங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி சரவணம்பட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சி மிஸ் பண்ணவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க, அதே டெவலப்மெண்ட்டை நாங்கள் இங்கே கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி தானே சொன்னீங்க? ஓகே, இப்போ சொல்லுங்கள். ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி நானே மிஸ் பண்ணிட்டேன் தான், அதுதான் உண்மை. ஏன்னா அன்னைக்கு இருந்த டெவலப்மெண்ட் வேறு, இப்போ போய் பக்கத்தில் கூட நின்று ரேட்டு விசாரிக்கிறதுக்கே சங்கட்டமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ பணம் நம்மக்கிட்ட இல்லைங்கிற நிலமையில் இருக்குது. அப்படிங்கும்போது இன்றைக்கி நம்ம சைட்டு வந்து நீங்கள் சரவணம்பட்டியோட கம்பேர் பண்ணியிருக்கீங்க. அப்படி என்னென்ன டெவலப்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்கீங்க, இந்த சைட்டை பற்றி சொல்லுங்கண்ணா. கண்டிப்பாக மேடம். அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரணம்பட்டி ஏரியாவில் ஒரு 10 வருஷமாக சத்தி ரோட ஃபேஸ் பண்ணி லேஅவுட்லாம் பண்ணிட்டு இருக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சத்தி ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சென்ட்டோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா இருந்ததுங்க. ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் வேல்யூ எங்கேயோ போயிருச்சுங்க. சென்ட் 30 லட்சம் வரைக்கும் வந்துருச்சுங்க. அதை கனெக்ட் பண்ணி தான் இன்றைக்கி சத்தி ரோடு ஃபேஸ் பண்ணி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு ரொம்ப நியர்பையாகவே இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 20 ஏக்கர்ஸ் பரப்பளவில் உங்கள் மெகா டவுன்ஷிப்பாக டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக வந்து பாருங்கள், சரணம்பட்டியில் வாங்காமல் மிஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா அதை விட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு கண்டிப்பாக ரேட் ஏறுங்க. ஓகே, ஏன்னா சரவணம்பட்டியோட டெவலப்மெண்ட் பார்க்கும்போது ஒரு 10 வருஷங்க. ஆனால் அதே டெவலப்மெண்ட்டை இன்றைக்கி ரேட்டுக்கு நீங்கள் பார்க்கணுன்னா 2 வருஷத்துலேயே வந்து டபுள் மடங்கு நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டை டபுள் மடங்கு நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எதை வச்சு அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அதுவும் ப்ராஜெக்ட் பாருங்களேன், என்ட்ரன்ஸ்லேயே நல்ல ஆர்ச்சு, உள்ளே வந்தீங்கன்னா நல்ல வைடான தார் ரோட்ஸ் எல்லாம் கொடுத்து பிளான்டேஷன்ஸ்னு என்னென்ன அம்யூனிட்டிஸ் வேணுமோ அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்கோம், இப்போ வீடாக கட்டுறாங்க அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு அந்த ஃபெசிலிட்டிஸ் பார்ப்போம். அதுவும் நீங்கள் 20 ஏக்கரில் ஒரு மெகா டவுன்ஷிப்புங்கும்போது தாராளமாக எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணியிருப்பீங்க. பட் மக்களுக்காக இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இப்போ பண்ணியிருக்கீங்க? அப்புறம் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதாங்க ஃபஸ்ட் பேஸ் நிற்கிறதா ஃபஸ்ட் பேஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஏக்கரால் டெவலப் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஏக்கரால் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாமே தார் ரோடு, ஸ்ட்ரீட் லைட்டு, வாட்டர் டேங்கு, பைப் லைனு, காம்பவுண்ட் சவர், ஆர்ச்சி கேட் எல்லாமே டெவலப் பண்ணிட்டோங்க. இதே சேம் டெவலப் பண்ணி உங்களுக்கு ஃபேஸ் 2லையும் ரெடி பண்ணுறோம். பார்க் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்க் டெவலப் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுக்குறோங்க. ஓகே, ஏன்னா ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டு புக்கிங் எடுத்துட்டாங்க.
ஏன்னா ஒரு மெயின் ரோட் பேஸில் ஒரு 100 மீட்டரில் அப்படிங்கும்போது அந்த நம்பிக்கையில் இப்போ ஃபேஸ் 2வும் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. நான் ஃபேஸ் 1லேயே நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க, சீக்கிரம் வராமல் கிழக்கு வடக்கு சைட்டு கிடச்சிருந்துருக்காது அந்த மாதிரி. பட் இப்போ ஃபேஸ் 2ல் கிழக்கு வடக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்குது இல்லைங்களா? இருக்கு மேடம், இருக்கு மேடம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டு இப்போ எல்லாமே அவைலபிள் இருக்குது. ஃபேஸ் 1ல யார் யார் சைட் மிஸ் பண்ணாங்களோ நல்ல நல்ல சைட்டில் அதில் கண்டிப்பாக இதில் எடுத்துக்கலாம், கண்டிப்பாக எடுத்துக்கலாங்க. ஓகேங்க, தாராளமாக. ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் இந்த கிழக்கு வடக்கு சைட்டு பார்ப்போம், அம்யூனிட்டிஸ் பார்ப்போம், மெயின் ரோட் பேஸில் கிடைச்சா போதும், எவ்வளோ லேக்ஸ்னாலும் பரவாயில்லைங்க, இன்வெஸ்ட் பண்ண தயாராக இருக்கேன் அப்படிங்கிறவங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க. பட் கரெக்டான இடம் அமைஞ்சிருக்காது. இன்றைக்கி பர்ஃபெக்டான ஒரு லே அவுட்டை நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். அஃப்கோர்ஸ் இந்த லே அவுட் தான் அது. ஆனால் அதே மாதிரினா இப்போது வந்து சைட்டுக்குள்ளே வாட்டர், இபி என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வேணும் எல்லாமே கொடுத்துட்டீங்க. சைட்டோட சரௌண்டிங்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா சரவணம்பட்டி மாதிரி ஒரு டெவலப்மெண்ட்டை நம்ம பார்க்கணுன்னா சரவணம்பட்டி அந்த ஜங்ஷனே வச்சுக்கோங்களேன், எல்லாமே இருக்குது. இல்லாத பேக்கரி இல்லை, இல்லாத துணிக்கடை கிடையாது, அங்கே இல்லாத டெவலப்மெண்ட்டே கிடையாது. எந்நேரமும் போக்குவரத்துக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் மெயினான ஏரியா, அங்கேருந்து நம்ம ஏர்போர்ட் போகணுன்னாலும் சரி, காந்திபுரம் போகணுன்னாலும் சரி, உக்கடம் போகணுன்னாலும் சரி, எனி டைம் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி ஏரியா. ஸோ அதே டெவலப்மெண்ட் இங்கே பார்க்கணுன்னா அதையும் நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ இந்த சரௌண்டிங்ஸ் பற்றி சொல்லுங்கள் மேடம். கண்டிப்பாக மேடம். மேடம் அதாவது லேண்ட் வேல்யூ ஏறதுக்கு ஒரு 2-3 விஷயங்கள் போதும் மேடம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் சத்தி NH ரோட்டு மேலே, அதாவது 65-209 நேஷனல் ஹைவேக்கு மேலே இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்குங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்கேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கணேசபுரம் பஸ் ஸ்டாப். கணேசபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கவர்மெண்ட் அலாட் பண்ணியிருக்க மெட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உக்கடத்துலேருந்து ஆரம்பிச்சு மெட்ரோட கடை ஸ்டாப் நம்ம லேஅவுட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே கணேசபுரத்து பஸ் ஸ்டாப்லேயே அமைஞ்சிருக்குது. இந்த 2 விஷயமே போதுங்க. உங்களுக்கு லேண்ட் வேல்யூ ஏறதுக்கான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேஷனல் ஹைவேக்கு பக்கத்தில் இருந்தாலே கண்டிப்பாக லேண்ட் வேல்யூ பல மடங்கு ஏறும். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சரவணம்பட்டியில் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் உள்ள போனாலே சென்று 15 லட்ச ரூபா சேல்ஸ் ஆகிட்டு இருக்குங்க. மெயின் ரோட்டுக்கு பக்கமாக 30 லட்சம் போயிட்டு இருக்குங்க. அப்படிங்கிறப்ப இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாங்குற ப்ரைஸோட கண்டிப்பாக ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸில் உங்களுக்கு நல்லா ரிட்டர்ன்ஸ் இருக்குங்க இந்த லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஏன்னா இதுதான் விஷயங்க. சும்மா நம்ம உள்ள எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துட்டா மட்டும் அதோட விலை அப்படிங்கிறது ஏறிடாது இல்லையா? அதுக்கு என்ன விஷயமெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி இப்போ சரவணம்பட்டியில் இருக்கிற போக்குவரத்து வசதி அப்படிங்கும்போது இது எக்ஸாக்டாக கோயம்புத்தூர்லேருந்து சக்தி ரோடு. ஸோ எனி டைம் நமக்கு சரவணம்பட்டி வர எல்லா பஸ்ஸுமே இந்த குன்னத்தூர் பஸ் ஸ்டாப்லேயும் நின்று தான் போக போகுது. எனி டைம் போக்குவரத்தும் இருக்கும். அண்ட் அதே மாதிரி சைட்டுக்குள்ளே ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பக்கா நான் சொன்ன மாதிரி பண்ணிட்டாங்க. அண்ட் மெட்ரோ அப்படிங்கிறது வந்து இது ஆடட் அட்வான்டேஜ் உங்களுக்கு. ஏன்னா ஏதாவது ஒரு ட்ரூ ஃபேக்ட் இந்த இடத்துல இருக்கணும் இல்லையா? மெட்ரோ வந்துருச்சு அப்படின்னா இங்கேன்னு இல்லை, கோயம்புத்தூரில் எந்த இடத்துல இடம் வாங்கினாலுமே வந்து நல்ல ரேட் ஏற தான் போகுது. அது இந்த ஏரியாவில் வர்றதுனால இன்னுமே உங்களுக்கு நல்ல ஒரு பீக் டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் ஓகே, இந்த ஸ்கூல் காலேஜஸ், ஏன்னா இதுவுமே ஒரு மெயின் ஃபேக்டர். எங்கே இடம் வாங்கினாலும் பக்கத்தில் என்ன ஸ்கூல் இருக்குது, என்ன காலேஜ் இருக்குது அப்படின்னு தான் கேட்குறாங்க. இந்த சரௌண்டிங்ஸ் எப்படின்னா ஸ்கூல் காலேஜ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம லேஅவுட்லேருந்து 5 மினிட்ஸ் ட்ராவலில் ஸ்கூல்ஸு, காலேஜ், ஹாஸ்பிட்டல் 3மே இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குமரன் ஹாஸ்பிட்டல் இருக்குது, KMCH ஹாஸ்பிட்டல் இருக்குது. இங்கே 5 மினிட்ஸ் ட்ராவலில் ஸ்கூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியன் பப்ளிக் ஸ்கூலும் கேவி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குங்க. அதாவது காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SNS காலேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபோ காலேஜ் இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சத்தி ரோட்டில் இல்லாத ஸ்கூல் காலேஜஸ் இன்றைக்கி கிடையாதுங்க எங்கேயுமே. கண்டிப்பாக. ஏன்னா சக்தி ரோடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ஃபுல்லாக ஒரு எஜுகேஷ்னல் ஹப்புங்க. ஏன்னா மெயினாக நம்ம எப்போவுமே சக்தி ரோடு அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது சரவணம்பட்டியும் கோவில்பாளையம் தான். நீங்கள் காந்திபுரமில் ஆரம்பித்து கோவில்பாளையம், குன்னத்தூர் வரைக்கும் நான் சொல்கிறேன், நம்ம சைட்டு வரைக்கும் கால்குலேட் பண்ணிங்கன்னா நியர்லி என்ஜினியரிங் காலேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 7-8 என்ஜினியரிங் காலேஜ் இருக்கும், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், பப்ளிக் ஸ்கூல், அவ்வளோ ஸ்கூல் காலேஜஸ் நிறைஞ்ச ஒரு எஜுகேஷ்னல் ஹப் அப்படின்னே சொல்லலாம். ஸோ தட் இப்போ பேரண்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா எஜுகேஷன் வைஸ் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யோசிக்கவே வேண்டியதில்லை. ஃபுல்லாக நிறைய ஸ்கூல் காலேஜஸ் நிறைஞ்ச ஏரியா தான். ஆனால் சரௌண்டிங் சொன்னீங்க, சைட்டோட இன்ஃபர்மேஷன் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது எல்லாமே பக்கா இதுதான் ஓகே எங்களுக்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கும். பட் இப்போ இங்கே இடம் வாங்கணும் அப்படின்னா லேண்ட் காஸ்ட் என்ன மாதிரி இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோம்னா, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்டோட சென்ட்டோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் 9,90,000 கொடுக்குறாங்க. அதாவது ரேட் நெகோசியபிள் தான். அதாவது இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் உள்ளே போனீங்கன்னா நீ கரூர் ரோட்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட் 9 லட்ச ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க 5 கிலோமீட்டர்லேயே. நாங்கள் சத்தி ரோட்டு மேலே பார்த்தீங்கன்னா 9,90,000 கொடுக்குறோம். அதிலே ரேட் நெகோசியேஷன் தான். பேங்க் லோன் அவைலபிள் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பேங்க்லையும் டைப் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது HDFC, பஞ்சாப் நேஷனல், LIC எல்லா பேங்க்லையும் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அப்ரூவல் பண்ணி வச்சிருக்கோம். கஸ்டமரோட ப்ரொஃபைல் கொடுத்தா போதும், உங்களுக்கு 7 நாளில் கண்டிப்பாக லோன் பண்ணி கொடுக்கலாங்க. அதாவது ஆமாம், சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6-7 லட்சம் வரைக்கும் லோனே பண்ணலாங்க. கம்மியான அமௌண்ட் இருந்தால் உங்களுக்கு லேண்டும் வாங்கிக்கலாம், கண்டிப்பாக வீடும் கட்டிக்கலாங்க. வீடு கட்டினாலும் வீடு கட்டிக்கலாங்க.
ஓகே. ஏன்னா சென்ட் பாருங்க, இங்கேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் உள்ளே போனதுக்கு அப்புறமும் கூட அங்கெல்லாம் வந்துட்டு ஒரு 9.5 லட்சம் 10 லட்ச ரூபா வரைக்குமே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் கூட சேலஞ்சிங் ப்ரைஸில் நம்ம வந்துட்டு 9,90,000 இல்லைங்களா? கண்டிப்பா அதுவும் இல்லாமல் அதுலேயும் நம்ம நெகோஷியேட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் கஸ்டமர் வர்றோம் அப்படின்னா வந்து ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணி தான் நம்ம கேட்க போகிறோம். அதை தாராளமாக நம்ம அதுவும் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் லேண்டுக்குமே லோனும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் இதை விட ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டியில் கிடைக்காதுங்க. இப்போ நான் வீடாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம எவ்வளோலேருந்து இப்போ இங்கே பண்ணலாம் மேடம்? அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம லேஅவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி பில்டர்ஸ் இருக்காங்க. ஓகே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சென்ட் இடம் எடுத்து ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு 2 BHK வீடு கட்டினாலும் கஸ்டமர் ஐடியா பிரகாரம் நம்மளே வீடு கட்டி கொடுக்கலாங்க. ஓகே. ஏன்னா ஒரு 50 லட்ச ரூபா பட்ஜெட்டு. இது ஏன் வந்து எனக்கு ரொம்ப கம்மியாக தெரியுதுன்னா, சரவணம்பட்டி ஏரியாவில் நம்ம சர்ச் பண்ணும்போது நியர்லி ஒரு 70-80 லேக்ஸ் வரைக்குமே வந்துட்டு இப்போ வீடெல்லாம் ரெடி டு ஆக்குப்பையில் நம்ம போய் பார்க்குறப்போ இருக்குங்க. அதுக்கு கம்மியாக கிடைக்கிறதே இல்லை. பட் சரவணம்பட்டிக்கு அடுத்தபடியாக நல்ல பீக் டெவலப்மெண்ட்டில் இருக்கிற ஏரியா, அதுவும் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டியில் 50 லட்ச ரூபா பட்ஜெட்லேயே வீடாகவும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும். அதுவும் நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் நேஷ்னலைஸ்டு பேங்க்ஸ் எல்லாத்துலேயுமே டைப் வச்சு உங்களுக்கு லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதே மாதிரி இப்போ வீடு இடம் எல்லாமே ஓகே. பட் இருந்தாலும் ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கும்போது 9,90,000 சொல்லியிருக்கீங்க. இப்போ பிடிச்சிருச்சு, கிழக்கு வடக்கு தான் வேணும். அதுவும் நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போவே நிறைய பேர் விசிட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. டக்குன்னு புக் ஆயிரும். இப்போ வந்து நான் புக் பண்ணணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர்? அதாவது சைட்டை பார்க்குறோம், சைட் பிடிச்சதுன்னா ஒரு டோக்கன் அட்வான்ஸ் 25,000 அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும். உங்கள் ரெசிப்ட்டும் லீகல் டாக்குமெண்ட் கொடுத்துருவோம். அதாவது ஒரு 300 பேஜில் டாக்குமெண்ட் கொடுத்துருவோம். அதாவது இடம் வந்து பார்த்தீங்கன்னா 30 வருஷம் முன்னாடி யார்ட்டு இருந்துச்சு, யார்ட்ட மாறி இருக்குது, வில்லங்க இருக்கா, எல்லா டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லாயர்கிட்ட வெரிஃபிகேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 30 நாள் கழிச்சு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் வரலாம். எல்லாமே பக்காவாக இருந்துச்சுன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வரலாம் கண்டிப்பாக. ஓகேண்ணா. ஏன்னா நல்லா யோசிச்சுக்கோங்க. 25,000 ரூபா ஆக்சுவலாக என்ன கேட்டால் வரும்போதே நீங்கள் சைட் விசிட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கா, அக்கௌண்ட்டில் ஒரு 25,000 வச்சுக்கிட்டு வர்றது நல்லது. ஏன்னா இன்றைக்கே நாங்கள் பேசிகிட்டு இருக்க அவ்வளோ பேர் வந்து விசிட் பண்ணிகிட்ருக்காங்க. பிகாஸ் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி கிழக்கு வடக்கு இப்போ அவைலபிளாக இருக்குது. இன்னொரு 1 மாதம் கழித்து வந்தீங்கன்னா இங்கே அவைலபிளாக இருக்குமாங்கிறதே எனக்கே டவுட். அதனால தான் சொல்கிறேன். வந்துட்டீங்க அப்படின்னா அந்த 25,000 உங்களுக்கு இடம் பிடிச்சிருச்சா அட்வான்ஸாக கொடுத்துட்டு இவங்களே வந்துட்டு லீகல் டாக்குமெண்ட்டும் கொடுத்துட்றோம். ஒரு 300 பேஜ் இருக்குமாங்க. உங்களோட வக்கீல் வச்சு நீங்கள் செக் பண்ணிவிட்டு எந்த ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா எனக்கு ஆனால் வந்து பர்சனலாக தெரியும் அப்படிங்கும்போது நம்பிக்கை இருக்கும். பட் உங்களுக்கு நீங்கள் உங்களோட ஓன் வக்கீல் வச்சு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 30 நாள் டைம் கொடுக்குறாங்க. எல்லாம் ஓகே, சைட் பிடிச்சிருக்கு, லீகல் எல்லாம் ஓகேவா இருக்குன்னு உங்களுக்கு முழு மனசோட வந்து நீங்கள் சைட் கரையம் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே மாதிரி நம்ம சக்தி ரோடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். எக்ஸாக்ட் லொக்கேஷன், சைட்டோட லொக்கேஷன்னா என்ன சொல்லலாம்? நம்ம ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சரவணம்பட்டியை தாண்டினோன்னா கோயில்பாளையங்க. கோயில்பாளையத்துலேருந்து சத்தி ரோட்டு மேலே வந்தீங்கன்னா 1 கிலோமீட்டரில் குன்னத்தூர் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குங்க. ஓகேண்ணா. இதை விட மெயின் ரோடு எப்படிங்க கிடைக்கும்? குன்னத்தூர் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே ஒரு லே அவுட்டு. இந்த ஏரியாலேயே பார்த்துக்கோங்க. ஆன் ரோடில் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் இருக்குது நம்மளோட ப்ராப்பர்ட்டியாக மட்டும் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்படியும் நீங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷன் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி சரவணம்பட்டியில் மிஸ் பண்ண அத்தனை பேரும் இப்போ வரதான் போகிறாங்க. உங்கள் அனுபவத்தில் எவ்வளோ கஸ்டமர்ஸ் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொருத்தர் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அன்றைக்கே நான் சரவணம்பட்டியில் வாங்கன்னு நினச்சேன், மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம், இந்த சைட் இன்றைக்கி நீங்கள் வந்து லான்ச் பண்ணிட்டீங்க. அஸ் அ கஸ்டமர்ஸ் நிறைய பேருக்கு நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லக்கூடிய விஷயம். அதாவது பார்த்தீங்கன்னா மேடம், நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கோங்க. அதாவது ஒவ்வொரு கிளைண்ட்டும் இன்றைக்கி சைட் பார்க்க வரும்போது சொல்கிற வார்த்தை என்னன்னா, நாங்கள் 10 வருஷம் முன்னாடி லேண்ட் வாங்காமல் போயிட்டோம், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அதை பார்த்தோம் அந்த ரேட்டில் இருந்துச்சு, இன்றைக்கி இந்த ரேட்டு மாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீ கோயம்புத்தூரில் நீங்கள் ஒரு நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை நல்ல இடத்துல ரோட்டுக்கு பக்கமாக வீடு கட்டணும், வீடு கட்டி குடியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த லேஅவுட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூட் ஆகுங்க. அதாவது ஃபஸ்ட்டு பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 8 ஏக்கரா 10 ஏக்கரா டெவலப் பண்ணியிருந்தோம். சீக்கிரம் சோல்ட் அவுட் பண்ணிட்டோம். இதில் நல்ல சைட்லாம் மிஸ் பண்ணவங்க எல்லாத்துக்குமே செகண்ட் பேஸ் இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இதை வந்து மறக்காமல் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சைட் யூஸ் ஆகுங்க. செகண்ட் பேஸ் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகேண்ணா. ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் லான்ச் பண்ணி ரொம்ப சீக்கிரமாகவே புக் ஆயிடுச்சு. நம்ம இவங்களோட ரெகுலர் கஸ்டமருக்கு சொல்லி அவங்க வர்றதுக்குள்ளேயே ஆல்ரெடி எல்லாமே வந்துட்டு கார்னர் சைட்ஸு கிழக்கு வடக்கெல்லாம் புக் ஆயிடுச்சு. அப்படிங்கிறதுனால தான் ப்ரீவியஸாக இப்போ சைட்டில் ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கவே வந்துட்டு நீங்கள் வீடியோ எடுத்து மக்களுக்கு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுவுமே ரொம்ப சீக்கிரமாக புக் ஆயிருங்க. பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி சரவணம்பட்டியில் மிஸ் பண்ணிட்டேங்க, அதை மாதிரி டெவலப்மெண்ட்டில் ஒரு இடம் வேணும் அப்படின்னா 100% இந்த லேஅவுட்டை தவிர இப்போதைக்கு உங்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது சக்தி மெயின் ரோட்டில். ஸோ தட் பார்த்துட்ருக்கீங்க, டேரெக்டாக வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கான்டாக்ட் நம்பர் நம்ம ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருப்போம், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வந்து விசிட் பண்ணுங்கள். அண்ட் இவ்வளோ நேரம் இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. தேங்க்யூ.